ஆகா கல்யாணம் சீரியலில் இனி எபிசோடில் நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அச்சோ இப்படி அம்மா வேறையா ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்து இதுதான் ஃபங்க்ஷனில் போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை எடுத்து அவரோட பேக்கில் ஒளிய வச்சுக்கிட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சித்ரா தேவியும் கௌதமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டென்ஷனில் இருக்கிறாங்க. இந்த வளையகாப்பு மட்டும் நடந்து முடிஞ்சு ஐஸ்வர்யா அவங்க வீட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம சூர்யா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குற மகாவுக்கு என்னங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நான் கொடுத்த ட்ரெஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அது எங்கேயுமே காணும், தேடி பார்த்தேன் கிடைக்கல, தான் இதை போட்டுக்கிட்டேன். ஆமாம் நீ இந்த புடவையை கட்டிக்க போகிற, இந்த புடவையை கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலையாக கொடுக்குறாங்க. நம்ம மகா இருந்துக்கிட்டு இல்லை இந்த சேலை கலரே எனக்கு பிடிக்காது, நீங்கள் வெளியே போங்க, நான் வேறு சேலை கட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு வேணும்னே வெளியே அனுப்பிவிட்டு அதே சேலையே கட்டிக்கிட்டு வராங்க. ஆக மொத்தத்தில் 2 பேரும் மேட்சிங்காக வராங்க. இதை பார்க்குற நம்ம கோடீஸ்வரி பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அவங்க 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்காக மகாவோட அப்பா தங்கச்சி எல்லாமே அங்கே வராங்க. ஸோ இப்போ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சித்ரா தேவி மகா மேலே ஒரு பழியை தூக்கி போடுறாங்க. அதாவது குலதெய்வத்திலேருந்து குங்குமம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. ஆனால் அதை சித்ரா தேவி வந்து மகா கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் நான் மகா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் போடுறாங்க. ஆனால் நம்ம சூர்யா இருந்துக்கிட்டு மகா பொய்யே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி அடித்து கூறுறாங்க. ஸோ இன்னி எபிசோடில் இதுதாங்க நடந்திருக்கு. நாளைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது, உண்மை வெளியே வரப்போகுது.